மாரியம்மன் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வணங்கப்படும் காவல் தெய்வம். அவர் மழையும் செழிப்பையும் தருபவர். இன்று நாம் தாயின் அருளை பெறப்போகிறோம். மாரியம்மன் காலரா, பெரியம்மை, சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்களை குணப்படுத்தும் சக்தி உள்ளவர். கிராமவாசிகள் அவரை ஒரு காவல் தெய்வமாக கருதுவர். மாரி என்ற சொல் மழை, அம்மன், தாய் என்பதை குறிக்கிறது. சங்க தமிழ் காலத்தில் மக்கள் அவரை பயிர்களுக்கு தேவையான மழையை தரும் தெய்வமாக வணங்கினர். திருவிழாக்கள் தமிழ்நாடு முழுவதும் கோடையின் பிற்பகுதியில் மற்றும் இலையுதிர்கால தொடக்கத்தில் நடைபெறும் மிகப்பெரிய ஆதி திருவிழா ஆகும். மாரியம்மன் பார்வதி, காளி, துர்கா, திருப்பதி போன்ற தெய்வங்களுடன் தொடர்புடையவர். அவர் நல்வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் தெய்வம். அவர் ஒரு சக்தி தெய்வமாக தோன்றினார். மக்கள் அவரிடம் பிரார்த்தனை செய்து பாதுகாப்பு பெற்றனர். மாரியம்மன் கோயில்களில் வேப்பமரம், நாகப்பாம்பு, குங்குமம் ஆகியவை அவருடன் தொடர்புடைய சின்னங்கள் ஆகும். மாரியம்மன் தெய்வத்தின் அருள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில்தான் வெளிப்படுகிறது. அவர் மக்கள் நம்பிக்கையையும் சக்தியையும் ஊட்டுகிறார். மாரியம்மன் வழிபாடு தமிழ்நாட்டின் முக்கியமான கிராமப்புற மத மரபில் தோன்றியது. பெண்மையை வணங்கும் வழிபாடு நமது சமூகத்தின் அடையாளமாகும். இன்றைய நாளிலும் மாரியம்மனை கிராம மக்கள் தங்களின் பாதுகாப்பும் நல்வாழ்க்கைக்கும் வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாரியம்மன் தெய்வத்தின் அருள் அனைவருக்கும் அமைதி, நம்பிக்கை மற்றும் சக்தியை வழங்குகிறது. அவரது திருவிழாக்களில் பங்கேற்கும் போது மனமும் ஆன்மாவும் பூர்த்தி அடைகின்றன. இவ்வாறு மாரியம்மன் தெய்வத்தின் அருள் தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக மக்கள் நம்பிக்கைக்கு வழிகாட்டி வருகின்றது. அவர் அருளை பெறுவோம். நமது வாழ்க்கை வளமானதாக அமையட்டும்.